வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி அருகே திருவெண்காட்டில் பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி கொடுத்து ஒரு குட்டி திருப்பூரை உருவாக்கி வரும் இயற்கை விவசாயிக்கு பாராட்டுகள் குவிகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் வசிக்கும் இயற்கை விவசாயி காசிராமன் கிட்டு ஐயா மரபு அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். மேலும் இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கும் வகையில் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார். மேலும் இயற்கை முறையில் பாரம்பரிய காய்கறிகளை பயிரிட்டு வருகிறார். பழமையான தொழில்களை மீட்டெடுக்கும் வகையில் விரும்பியவர்களுக்கு இலவச பயிற்சி அளித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், சொந்த உழைப்பில் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் இலவச தையல் பயிற்சி மையம் தொடங்கி உள்ளார். இந்த தையல் பயிற்சி மையத்தில் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் வந்து தையல் கற்றுக்கொண்டு பல்வேறு பகுதிகளில் தையல் கடை வைத்து துணிகள் தைத்து கொடுத்து வருகின்றன. மேலும் தையல் பயிற்சி பெற்ற பெண்கள் துணிகளை தைத்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வருகின்றன. இதன் மூலம் ஏழை எளிய பெண்கள் சுயமாக சம்பாதித்து தங்கள் குடும்பத்தை கவனித்து வருகின்றன. திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு வேலைக்கு சென்ற பெண்கள் சொந்த ஊரிலேயே தையல் பயிற்சி பெற்று தையல் கடை வைத்து தொழில் செய்து வருகின்றன. திருவெண்காட்டில் ஒரு குட்டி திருப்பூரை உருவாக்கி வருகிறார் இயற்கை விவசாயி காசிராமன் என்றே சொல்லலாம். காசிராமனின் இந்த செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. வணக்கங்க ஐயா. சீர்காழி தாலுக்கா திருவெண்காட்டிலேருந்து நாங்கள் கிட்ட ஐயா மரபு கட்டளைங்கிற இடத்துக்கு நாங்கள் தையலுக்கு வந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாளாக ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 வருஷமாக இந்த தையல் தொழில் இங்கே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்காங்க. 100-200 மேலே பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது ஐயா என்ன சொன்னாங்க, நீங்கள் வாழ்வாதாரத்துக்காக எங்களுக்கு ஐயா இந்த தொழிலை செய்யணும், நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எங்களுக்கு இந்த கம்பெனியை தொடங்கி வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போதைக்கு ஒரு 20 பேர் வந்துகிட்டு இருக்கோங்க. வேலை செஞ்சிட்ருக்கோம். தையல் தொழில் செஞ்சு இங்கே கற்றுக்கிட்டு இந்த தையல் தொழில் இப்போ நாங்கள் உற்பத்தி செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஐயா. நாங்களே தச்சு கொடுக்குறோம். இப்போ நல்ல முறையாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொந்த காலில் நிற்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐயா. விவசாய சம்பந்தமான எல்லா இதுவும் ஐயா எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த தையல் பயிற்சி உங்களுக்கு யார் வச்சு கொடுத்துருக்கா? ஆரம்பிச்சாங்க சார். சரி, 3 வருஷமா பயிற்சி கொண்டு இருந்தாங்க. சரி, நாங்களாம் இலவசமாகவே கற்றுக்கிட்டோம். எத்தனை பேர் கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் ஒரு 300க்கும் மேற்பட்ட பேர் இங்கே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. கற்றுக்கிட்டு எல்லாம் வெளில போயிட்டீங்களா? எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலே மிஷின் வச்சு தைக்கிறாங்க சார். சரி, கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. சரி, பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே இலவசமாக தையல் கற்றுக்கிட்டு நான் தனியாக கடையே வச்சுருக்கீங்க. ரைட்டு, சந்தோஷம். நிற்கிறேன் சார். அது சரி, சொந்த காலில் நிற்கிறீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். அப்புறம் இங்கேயும் தையல் தைத்து கொடுக்குறீங்களா? ஆமாம் சார். இங்கே தையல் பயிற்சி கற்றுக்கொண்ட பெண்கள் எல்லாம் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணுங்கிற மாதிரி கேட்டாங்க சார். சரி, திருப்பூர்லாம் போறேன்னு சொன்னாங்க. எங்க காசி சார் என்ன சொன்னாங்கன்னா, திருப்பூர்லாம் போகக்கூடாது, உங்களுடைய உழைப்பை தான் அவங்க சொல்லிடுவாங்க. நீங்க நம்ம ஊர்ல நீங்க இருக்கணும், உங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு கார்மெண்ட்ஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு மிஷின்ல வாங்கி கொடுத்து கத்துக்கிட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க சார். இப்போ என்னென்ன தச்சு கொடுக்குறீங்க? நைட்டி தச்சு கொடுக்குறேன் சார். உள்பாவடை, சுடிதாரு, டிஷர்ட்டு, ஜென்ஸுக்கு ஷர்ட்டு, எல்லாமே தைக்கிறோம் சார். தச்சு வெளியூருக்கு அனுப்பி விடுறீங்களா? எப்படி கடைக்கு தச்சு கொடுக்குறீங்க? தச்சு கொடுக்குறோம் சார். திருப்பூர் மாதிரி இங்கே ஒரு திருப்பூர் உருவாகிட்டு இருக்கு. ஆமாம் சார். அப்படியா? சரி, வாழ்த்துக்கள்.